அந்த வீட்டுல மொத்தம் 4 பேர் செத்து போயிருக்காங்க. இங்க ரத்தம்லாம் சிந்தி இருக்குது. இதை வச்சு போலீஸ் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் இறைவன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. கடைசியாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத ஒரே லைனில் இங்கே பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாப்புல. ஊருக்குள்ளே திடீர்னு இளம் பெண்கள் ஒருத்தராக கடத்தப்பட்டு ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டு தனித்தனியாக வெட்டப்பட்ட நிலைமையில தான் அவங்களுடைய சடலங்கள் எல்லாம் திருப்பி போலீஸுக்கு கிடைக்கிது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி யார், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சரி அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் இல்லை ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட் மாதிரி சூப்பராக பரபரப்புடைய உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. பட் இந்த கதையை பொறுத்தளவுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்பவே ஒரு ஓகே ரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு தான் இந்த கதை வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா சச்சினும் சரி ஹரிகரனும் சரி ரெண்டு பேருடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கை குறிப்பிட்டு சொல்லணும் முதல்ல. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு கில்லரை உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ணக்கூடிய அந்த சீனில் ஒரு சில வாய்ஸஸ் உள்ளே வந்துட்டு போகக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும், அதே மாதிரியே ஒரு பொண்ணை காப்பாற்றி ஜெயம் ரவி தன்னுடைய வண்டியில் கூட்டு வர்ற அந்த தருணத்தில் டப்புன்னு மியூட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து அன்மியூட் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் அவங்க கன்சியூவ் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த படம் நெடுகளும் சவுண்ட் டிசைனிங்குடைய இன்டென்ஸான ஒர்க் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது லேமன் ஆடியன்ஸால் அவ்வளவு ஈஸியாக ஒரு சில காட்சிகளை தவிர பெருசாக அவங்களால் உணர முடியாது. ஆனால் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு இந்த கதைக்கு. இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கையும் நீங்கள் குறிப்பிடணும். படத்தில் 2 பாடல்கள், ஒரு ஹாப்பி வெர்ஷன் ஒரு சேட் வெர்ஷன், ரெண்டுமே கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது. பத்தாவதுக்கு ஒரு சில பர்டிகுலர் அந்த சீரியல் கில்லர் வரும்போது அந்த ஒரு சில காட்சி அமைப்புகள் அதுக்கான ஒரு தீம் மியூசிக் மாதிரி சின்ன விஷயங்கள் அது எல்லாத்தையும் சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு யுவன். பிஜிஎம்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். ஜெயம் ரவி ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தான் இந்த கதைக்களத்தை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு சிங்கிள் ஹேண்டட்லி ஷோல்டரில் தூக்கிட்டு போனது. இந்த படத்தில் அவர் இல்லாத ஃப்ரேமே இருக்காது. அந்தளவுக்கு படம் நெடுகளும் ஜெயம் ரவி தான் கொடுத்ததை ரொம்ப அழகாக நிதானமாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை ஜெயம் ரவியை பொறுத்தளவுக்கு. அவர் கதாபாத்திரம் போக ராகுல் போஸுடைய கதாபாத்திரமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் இன்னொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். எதையுமே நான் ரிவீல் பண்ணல, படத்தை போய் பார்க்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அதை ப்ளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராகவே இருந்தது. இவங்கெல்லாம் போக நரேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அழகம்பெருமாளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆஷிஷ் வித்யார்த்தியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், விஜயலட்சுமி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையில் என்னதான் சார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு அதுவே ஒரு ஓகே ரகம் தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய் அந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சேர்த்துடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் இவங்களை கன்சீவ் பண்ண விதத்தில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண ஒரு சில சமாச்சாரங்களே இந்த கதையை ரொம்ப கிளம்சி ஆக்கிருச்சு. எங்க ஒரு சிம்பிளான கதை தானே, இது ஏன் இப்படி விக்ஸுன்னு சுத்தின மாதிரி மூக்கு சுற்றி எங்கெங்கேயோ தொட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. இதனாலே ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சோ அந்தளவுக்கு கூட இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. இதுதான் முதல் மேட்ரு. ரெண்டாவது, நயன்தாரா அப்படிங்கிற அந்த பேர் லேடி சூப்பர் ஸ்டாரை வந்து சும்மா பேருக்கு தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு. இந்த ஹாப்பி வெர்ஷன் சேட் வெர்ஷன் 2 பாட்டு வருது, ரெண்டுலேயும் அவங்க இருக்காங்களே ஒழிய இது போக மொத்தமே ஒரு 3-4 சீன் தான் அவங்க படத்துக்குள்ளேயே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, எந்த ஸ்கோப்புமே அவங்களுக்கும் கிடையாது இந்த கதையில் பெருசாக எடுத்து பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு. அர்ஜுனு வடிவேல நம்ம மருதமலை படத்தில் ஒரு சீனில் ஒரு வார்த்தை ஒன்று கேட்பார், ஒரு டைலாக் ஒன்று கேட்பார், எப்பா உலகத்திலே அக்யூஸ்டை கட்டி பிடிச்சி அழுத முதல் போலீஸ் ஆஃபீஸர் நீதாயா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் ரியல் லைஃப் சினாரியோவில் சாத்தியமே கிடையாது. எங்கள் போலீஸை சஸ்பெக்ட்னு சொல்லி கூட்டு வந்து உரின்னு உரிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை போய் யாராவது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கட்டி பிடிப்பாங்களா? இது என்ன சம்பவம் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த சீனில் அப்படி ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான் இயக்குனர். பட் அது வந்து எங்கேயுமே நம்பகத்தன்மையே இல்லாமல் போச்சு கம்ப்ளீட்டாக. லாஜிக்கலாக விடுங்களேன், அதில் ஒரு சில விஷயங்கள் கோட்டை விட்டுருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால்
அந்த சீன் கன்சீவ் பண்ணப்பட்ட விதத்திலேயே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டலையே இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் நமக்கு. இதுவும் போக இந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் ஒரு சில இடங்கள் அவங்களுக்கு வைக்கப்பட்ட டைலாக்ஸு அது இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது அந்த முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில இடங்கள் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி சும்மாவே ஊருக்குள்ளே பாதி பேர் சைக்கோவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நியூஸ் பேப்பரை டெய்லி பரட்டி பார்த்தாலும் சரி, எந்த போய் ஆன்லைனில் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் சரி, அவன் ஏற்கனவே இத்தனை குள்ள அத்தனை பீஸாக வெட்டி போட்டிருக்காங்கிற மாதிரி தான் நியூஸ் டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தா அதுக்கு நம்மளே பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹெவியாக அப்படி வில்லனை காமிக்கிறோங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு டைலாக் எழுதி விட்டு பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ண மாதிரி காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். பட் சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்பவே ஒரு ஆவரேஜான படமாக போச்சு இந்த இறைவன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான செக்ஷுவல் கான்டென்ட். படத்தில் ஒரு இடத்துலையும் அந்த வெட்டப்பட்ட சடலங்களாக பெண்ணுடைய உடல்கள், அந்த பெண்களுடைய உடல்கள் கிடைக்கிது இல்லையா, அது 1-2 கிடையாது. அவ்வளவு காட்சிகளை அவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க. படத்தில் காமிக்கப்பட்ட சீன்ஸ் மட்டுமே ஒரு 20-30 கேர்ள்ஸை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குது. கொடூரமாக தாக்குறது, அடிக்கிறது, அறுக்கிறதுன்னு எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குது. இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு ஏ சர்டிஃபைடு படம். அதெல்லாம் தாண்டி ஏ சர்டிஃபைடு இருந்தாலும் பரவாயில்லனே, நாங்கள் போய் பார்ப்போம், நீங்கள் இந்த மாதிரி மேட்டர் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்கல்ல, அந்த ரசிகர்களுக்காக சொல்கிறேன். ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த படம். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, பார்க்குறது பார்க்காது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.